Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத அப்படியே ஒரு vlog மாதிரி போட்டுருக்கேன். vlogன்னு சொல்ல முடியாது, ரெசிபியும் கண்டிப்பா உங்களுக்காக போட்டுருக்கேன். அது என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு காட்டியிருக்கேன். பொதுவாக தம் பிரியாணிங்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ், நம்ம வீட்டிலலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான பிரியாணி. நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணிக்கு கூட நம்ம தக்காளியெல்லாம் கட் பண்ணணும். ஆனால் இந்த ஹைதராபாத் மட்டன் பிரியாணிக்கு தக்காளியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் வீடியோவில் கிளியராக கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல சக்ஸஸாக வரும். ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய மேரேஜ் ஃபோட்டோஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2009 பெசநகர் சர்ச்சில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் குடும்ப வழக்கப்படி தாலி தான் கட்டினாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பற்றி சொல்லணுன்னா அவர் வெரி சப்போர்ட்டிவ். அதனால தான் நான் இன்றைக்கி யூடியூப்லலாம் இருக்கேன். பட் அவர் சேனலில் வரத்துக்கெலாம் விருப்பப்பட மாட்டார். அதுக்கப்புறம் 2010 பிளெஸ்ட் வித் ட்வின் டாட்டர்ஸ், உங்களுக்கே தெரியும். ஸோ 12 இயர்ஸ் எப்படி ஓடுச்சுன்னே தெரியல. அவங்கள வளர்க்குறதுலேயே பிஸியாக இருந்துட்டனால நாட்கள் ஓடி போகிறது தெரியறதில்ல. ஸோ இன்றைக்கி 12th வெட்டிங் ஆனிவர்சரியில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இந்த சாரீ தான் நான் இந்த வெட்டிங் டேக்கு வாங்கியிருந்தது. இதுக்கு மேட்சிங்காக ஜுவல்லரியெல்லாம் நானே ரெடி பண்ணேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜுவல்லரி மேக்கிங் பிஸ்னஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஜுவல்லரி வீடியோஸும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். இது என்னோடய குட்டீஸ் எனக்காக கொடுத்த ஆனிவர்சரி கார்டு. இன்றைக்கி என்ன மெனு பார்த்திங்கன்னா ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி, சிக்கன் 65, கத்திரிக்காய் கிரேவி அண்ட் பிரெட் அல்வா தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கிலோ மட்டன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு 6 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஆறும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் நம்ம வெட்டின 6 வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு மசாலா அடிச்சுக்கலாம். அதுக்கு 2 கருப்பு ஏலக்காய், 3 பட்டை, 3 நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த க்ரீன் ஏலக்காய் சேர்த்துட்டு 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம இடிச்சுக்க போகிறோம். நம்ம ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணியாக இருந்தாலும் சரி, மட்டன் தம் பிரியாணி இருந்தாலும் சரி, இந்த மசாலாவை நம்ம இடித்து சேர்க்கும் போது அது நல்ல ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும் நம்மளோட பிரியாணி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இடித்ததுக்கப்புறம் அந்த கருப்பு ஏலக்காவோட தோல் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ அது வாய்க்கு வந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் நல்லா தட்டிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துட போகிறேன். இந்த மசாலாவை நீங்கள் முந்தின நாள் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பிரெட் அல்வாவுக்கு தேவையான பிரெட்டெல்லாம் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இந்த பிரெட் அல்வா வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா அதில் பார்த்துக்கோங்க. அதே போல் தம் பிரியாணிக்கெலாம் கத்திரிக்காய் கிரேவி தான் நல்ல மேட்சிங்காக இருக்கும். அதையும் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு 7.5 லிட்டர் குக்கரில் 1 கிலோ வாஷ் பண்ண மட்டன் சேர்த்துருக்கேன். அதில் அரை எலுமிச்சப்பழத்தோட ஜூஸை புழிஞ்சு விட்டுடலாம். இதில் 80 to 90 கிராம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். உப்பு, பிளெயின் சில்லி பவுடர், அப்புறம் கலந்து அரைச்ச மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த கலந்து அரைச்ச மிளகாய்த்தூள் நான் வீட்டிலே செஞ்சது. இதை எப்படி செய்கிறதுன்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எக்ஸ்ட்ராவாக நிறைய மசாலாலாம் போடவே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலையை உடச்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரா சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர். இந்த பிரியாணியோட மெயினான இன்க்ரீடியனே இந்த கேர்டு தான். அப்புறம் 4 பச்சை மிளகா. ஸோ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்க்க வேணாம், ஒரு 3/4 வாசி மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. 1/4 கப் ஆயில், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இந்த கிரேவி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் தயிர் நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இடித்த மசாலாவையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியே இந்த பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கை ஃபுல்லாக போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே போல் கறி நம்ம வெட்டும் போதும் கறி கட்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மட்டன் வந்து சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னு ரெட் சில்லி பவுடர் இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இது வந்து ஒரு டேஸ்ட் மேக்கர் மாதிரி நம்ம போட்ட அந்த மசாலாஸ் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். அப்புறம் கடைசியாக எவரெஸ்ட் கரம் மசாலா ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் இதை ஊற விடணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 ஹவராச்சும் ஊறுனுச்சுன்னா தான் அந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் லெமன் வந்து ஆட் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். சாதம் வடிக்க ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 2 பட்டை, 6 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஷாஜீரா சேர்த்துடுங்க. இந்த பக்கம் ஒரு அரை கப் பாலை சூடு பண்ணுங்கள். ஒரு கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்து இந்த தண்ணியில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் வந்து உங்களுக்கு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து அந்த பாலில் கொஞ்சோண்டு கலர் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். அப்போ தான் வந்து பாஸ்மதி சாதம் வந்து வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ மூடி போட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசியை கழுவி 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அந்த 1 கிலோ பாஸ்மதி அரிசி ஃபுல்லாக சேர்த்துட்டேன். சாதம் வந்துட்டு இருக்கும் போது இந்த வேகிற அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து வச்சுடுறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டன் குக்கரை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த சாதம் வந்து ஒரு 60%, அதாவது இந்த மாதிரி 3ஆ உடையும் சாதம். அந்த 60% அந்த ஒரு அரிசியாகவே இருக்கும், சாதம் வெந்து இருக்காது, அரிசியாகவே இருக்கும், 3ஆ உடையும். அந்த மாதிரி ஒரு 60% குக் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டின்னு சொல்கிறாங்களா, அதில் வந்து இந்த சாதத்தை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ஈர்த்து ஒரு 2 கரண்டி போட்டுட்டு நம்ம குங்குமப்பூ பால் கொதிக்க வச்சுருந்தோம்ல அந்த பால், அப்புறம் இந்த தண்ணி சாதம் வேகும் போது எடுத்து வச்சுருந்த தண்ணியில் ரோஸ் வாட்டர் கலந்து வச்சுருந்தோம்ல அது, கொஞ்சமாக வந்து கலர் விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன்ஸும் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பக்கத்து அடுப்பு அது வரைக்கும் சிம் பண்ணிவிட்டு அந்த சாதம் வந்து வெந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு 70% குக் ஆகியிருக்கும் அடுத்த பேட்ச் நீங்கள் போடுற போது. இதே மாதிரி பக்கத்தில் டக்குன்னு வந்து ஒவ்வொரு லேயர்ஸாக வந்து நீங்கள் போட்டு முடிச்சிடணும். போட்டுட்டு ஃபைனல் லேயருக்கும் அந்த மீதி இருக்க குங்குமப்பூ பால், அதுக்கப்புறம் அந்த ரோஸ் வாட்டர் கலந்த தண்ணி, புதினா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு கலரும் வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை தம் போட போகிறோம். இது வரைக்கும் நான் வந்து ஸ்டவ்வே ஆன் பண்ணாமல் இதெல்லாம் செட் பண்ணி தான் வச்சிட்ருக்கேன். இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சுடுங்க. இப்போ ஃபஸ்ட் 5 மினிட்ஸாக அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தம் போடணும். அப்பப்போ கொஞ்சம் இடையில லைட்டாக முன்ன பின்ன நகர்த்தி விடுங்க. அப்போ ஈவனாக எல்லா பக்கமும் அடி பிடிக்காமல் குக் ஆகிடும். குக்கர் வந்து ஹெவி பாட்டம் வெசலுங்கிறனால உங்கள் பிரியாணி வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் மட்டன் எல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். ஸோ சுவையான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸ் வந்து கேக் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கேட்டதுனால அவங்களுக்காக அவசரமாக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிவிட்டு நான் டைரி விப்பிங் க்ரீமில் கோட் பண்ணி சாக்லேட் கணேஷ் போட்டு ரெடி பண்ணேன். இந்த கேக் ரெசிபிலாம் வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் நிறைய தடவை நான் போட்டிருக்கேன். ஸோ யாருக்காவது கேக் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். நான் அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சாக்லேட் கணேஷ் ரெசிபி இது வரைக்கும் போடலை, அது வந்து சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டுட்டு அவசரமாக ரெடி பண்ண ஒரு குவிக்கான கேக் இது. ஸோ அவ்வளோதான், வெட்டிங் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து என்னோடய அத்தை மாமா வீட்டுக்கு போனோம். அவங்களுக்கே தெரியும், பர்ட்மேன் ஆஃப் சென்னை தான் என்னோடய மாமனார். அங்கே போயிட்டு அங்கே லாக்டவுன்லாம் போட்டனால ரொம்ப நாளாக நாங்கள் அங்கே போகாமல் இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து வெளியே வந்துட்டு அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு அங்கே கேக் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க எல்லாருமே வந்து வீடியோஸில் வர விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே எல்லாரையும் காட்ட மாட்டேன் வீடியோவில். குட்டி பையாவை மட்டும் உங்கள் எல்லாருக்கும் காட்டுறேன்.
சேனலோட கமெண்ட் செக்ஷனில் சிலர் குட்டி பையாவை வந்து காட்ட சொல்லி கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி காட்டியிருக்கேன். இப்படி தான் எல்லாரோடையும் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி டே வந்து போச்சு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி பையா ஃபேன்ஸ்க்கு நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.